அதிகாரம் 46. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாயிருக்கிறது. ஆனாலும் அந்த நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேயே முடிந்து போவதில்லை. யூதா தேசத்திற்கு அருகாமையில் இருக்கிற தேசங்கள் மீதும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். பாபிலோன் ராஜா மூலமாய் அந்த தேசங்கள் எல்லாம் அழிந்து போகும். யூதாவுக்கு அண்டை தேசங்கள் மீது தேவனுடைய தீர்ப்பு வரும் என்று எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். முதலாவது தீர்க்க தரிசனம் எகிப்து தேசத்திற்கு விரோதமாக சொல்லப்படுகிறது. கல்தையரின் சேனை கர்காமேசில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேபோவின் சேனையை முறியடிப்பார்கள். நேபுகாத் நேச்சார் எருசலேமை அழித்து சில வருஷங்களுக்கு பின்பு எகிப்து தேசத்தையும் அழித்து போடுவான். எகிப்து தேசத்திற்கு துன்பங்களும் வேதனைகளும் வரும்போது தேவனுடைய இஸ்ரவேலுக்கு எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார்.